கடந்த 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் பொன்முடி. தனது பதவிக்காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. ஆனாலும் இந்த வழக்கில் தகுந்த ஆதாரங்கள் இல்லை எனக் கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விழுப்புரம் நீதிமன்றம் விடுவித்தது. பொன்முடி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2017ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது. இவ்வழக்கில் டிசம்பர் மாதம் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெயச்சந்திரன் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தியும் வைத்தார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதை அடுத்து தனது அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை பொன்முடி இழந்தார். உயர்கல்வித்துறை அமைச்சராக ராஜ கண்ணப்பன் நியமனம் செய்யப்பட்டார். இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான பணிகளில் பொன்முடி ஈடுபட்டார். மனுவில் இடம்பெற வேண்டிய வார்த்தைகள் தொடர்பாக மூத்த வழக்கறிஞர்கள் பலரோடு சட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டார். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அதில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும், தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கை விரைவில் விசாரணைக்கு கொண்டு வருவதற்காக உச்சநீதிமன்றத்தில் முறையிடவும் பொன்முடி தரப்பு ஆயத்தமாகி வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தால் பொன்முடிதான் இழந்த எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவிகளை மீண்டும் பெற வாய்ப்புகள் உள்ளன. இதனால் இந்திய அளவில் நிபுணத்துவம் வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராவார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொன்முடி தீர்ப்பு வெளியான அந்த சமயத்தில் பேட்டியளித்து அவரது வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ, நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிமுக ஆட்சியின் போது சட்டத்துறை செயலாளராக பணியாற்றினார். அப்போது இந்த வழக்கில் இந்த சொத்துக்களை முடக்கம் செய்வதற்கான கோப்புகளை அவர் கையாண்டுள்ளார். இந்த பிரச்சனையை நிச்சயம் உச்சநீதிமன்றத்திலும் எடுத்து வைப்போம் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.